மிக சிறப்பான முறையில் நம்முடைய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக மேற்கொண்டுள்ள இந்த 3 நாள் ஆதி திராவிடர் கலைகோல் பட்டறை நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து அதை பற்றி மிக அழகாக விளக்கி கூறி அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் அரசு செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி லக்ஷ்மி பிரியா அவர்களே, இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் மிக அழகான முறையில் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் மற்றும் பெரியாரிய திராவிட கருத்துக்களை மிக எளிமையாக எடுத்து கூறி அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய தாட்கோ தலைவர் அன்பு சகோதரர் திரு இளையராஜா அவர்களே, இந்த ஆதி கொலைக்கோல் பட்டறை என்கின்ற இந்த ஏற்பாடை உள்ளபடியாகவே இந்தளவுக்கு சிறப்பாக அமைவதற்காக பெருபாடுபட்ட நம்முடைய தாட்கோ நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய திரு கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பழங்குடியினர் மக்களுக்கான பல்வேறு சிறப்பு வாய்ந்த பணிகளை மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் மரியாதைக்குரிய திரு அண்ணாதுரை அவர்களே, சிறப்பான முறையில் இங்கு வருகை புரிந்து நல்ல பல சுவாரஸ்யமான கருத்துக்களையும் தகவல்களையும் தன் உரையால் மேற்கொண்டு அமர்ந்திருக்கும் திரைப்பட நடிகர் மரியாதைக்குரிய மைம் கோபி என்கின்ற கோபிநாதன் அவர்களே, அதே போல இந்த நிகழ்ச்சியின் பெருமைகளையும் பல்வேறு உதாரணங்களையும் சுவாரஸ்யமான முறையில் எடுத்து கூறி அமர்ந்திருக்கும் பெருமதிப்புக்குரிய எழுத்தாளர் மரியாதைக்குரிய ஐயா திரு பாபா செல்லதுரை அவர்கள் உட்பட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த 3 நாள் நல்ல முறை பல்வேறு நபர்களுக்கு பயிற்சியாளர்களாக திகழ்ந்து சிறந்த பயிற்சி அளித்த பெருமதிப்புக்குரிய பயிற்சியாளர்களுக்கும் தன்னுடைய இந்த 3 நாட்களில் சிறந்த முறையில் இந்த நிகழ்ச்சியில் மூலியமாக பயன்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கும் ஊடகத்துறை நண்பர்கள் உட்பட அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளபடியே ஒரு சிறப்பு வாய்ந்த ஏற்பாடு. இந்த ஆதி கலைக்கோல் என்கின்ற இந்த நிகழ்ச்சியை கடந்த ஆண்டு தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவரின் அறிவுறுத்தல் பேரில் நம்முடைய துறை சார்ந்த செயலாளர்கள், இயக்குனர்கள் எல்லாரும் இந்த சீரிய எண்ணத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை கடந்த ஆண்டு தொடங்கினாங்க. உள்ளபடியே கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கூட்டம், ரொம்ப ஒரு பெரிய திருவிழா மாதிரி இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. அதனால் இந்த முறையும் நாங்கள் அதே மாதிரி தான் எதிர்பார்த்தோம். இந்த முறையும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் நம்முடைய துறை செயலாளர்கள் எடுத்து சொன்னது போல் அந்த தொடக்கத்தில் ஆரம்பித்த அந்த வரவேற்பு உள்ளபடியாக பயனுள்ளதாக இருக்கணும். இந்த அரசு உள்ளபடியே கொண்டு வர திட்டங்கள் ஏதோ பேரளவில் இருக்கக்கூடாது, அது உள்ளபடியே பயனுள்ளதாக இருக்கணும் என்பதற்காக இன்றைக்கி இந்த பயிற்சி பட்டறை மூலமாக போன வருஷம் நடந்த இந்த 1 நாள் நிகழ்ச்சி இன்றைக்கி 3 நாள் ஆக்கி இதில் ஆர்வமுள்ள இளைஞர்களை தமிழ்நாடு முழுக்க இணையதளம் மூலியமாக பல்வேறு இளைஞர்களை வர வைத்து விண்ணப்பங்கள் மூலியமாக அதை தேர்வு செய்து அதற்கான ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களை, ஏன்னா இந்த கால நேரத்தில் உள்ளபடியே இதில் பங்கேற்றவர்கள் உள்ளபடியே பயன்பெறணும், அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த சீரி எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த பயிற்சி பற்றி இன்றைக்கி நல்லபடியாக 3 நாள் வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. இதற்கு நம்முடைய மூல காரணமாக இருந்தவர் நம்முடைய துறை செயலாளர் திருமதி லக்ஷ்மி பிரியா அவர்கள். அவருக்கு எங்களுடைய அனைவரின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதற்கு அரும்பாடுபட்ட நம்முடைய இயக்குனர் மரியாதைக்குரிய திரு கந்தசாமி அவர்கள் உள்ளபடியே இந்த நிகழ்ச்சி ஒரு ஈடுபாடோட இந்த நிகழ்ச்சியை எடுத்து அவர் பண்ணிகிட்டு இருக்கிறார். கடந்த முறையும் சரி, இந்த முறையும் சரி, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இதில் எந்தெந்த விதத்தெல்லாம் நம்ம பல்வேறு புதிய புதிய விஷயங்களை புகுத்து அது மூலியமாக இதில் பங்கேற்றிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல நல்ல பயிற்சிகளை வழங்கலாங்கிற சிந்தனையில் பெரிய பெரிய விஷயங்களை ரொம்ப அழகாக இந்த 3 நாளில் பிரித்து ஒவ்வொரு மணி நேரமும் இன்றைக்கி இதை வழங்கி அதில் வெற்றி கண்டிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய அனைவரும் சார்பாக வாழ்த்துக்கள். இன்றைக்கி இதில் பேசின நம்முடைய மரியாதைக்குரிய திரு மைம் கோபி அவர்கள், அவர் பேசும்போது நாங்கள் கேட்டுருக்குறோம். ஏற்கனவே ஒரு பேட்டியில் பேசியிருப்பார். நான் வந்தோன்னே அவரை பார்த்தோன்னே சொன்னேன். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பேசும்போது ஒரு ஃபிலாசபர் மாதிரி பேசினார். நிறைய ஃபிலாசபிக்கல் கருத்துக்களாக சொன்னார். ரொம்ப அழகாக சொன்னார். அதே மாதிரி நிறைய மூளையை வேலை செய்யறதுக்காக சில கேம்ஸ்லாம் சொன்னார். அதை கற்றுக்கிட்டு நிறைய பேருக்கு சொல்லித்தரணும், நிறைய பேரை வேலை செய்ய வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப உணர்ச்சிகரமான கருத்துக்களை ரொம்ப அப்படியே ஒரு மெல்லிடை காற்று மாதிரி அப்படியே அழகாக பேசினார். அவர் சொல்கிறதெல்லாம் அவரே இன்கார்பரேட் பண்ணார். பார்க்கும்போதே அந்த சிரிப்பு, அந்த கண், அந்த அவரோட பாவனை எல்லாருமே உள்ளபடியே எங்களுக்கே மென்மையாக இருக்குது உங்கள் கூட பேசவே. அந்தளவுக்கு ரொம்ப மென்மையான கருத்துக்களை ஆழமாக அழகாக ரொம்ப அப்படியே லைஃபோட அந்த எக்ஸிஸ்டன்ஸ், அந்த நீடு, அந்த நெசசிட்டியை ரொம்ப அழகாக அப்படியே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இந்த மேடையை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறது உள்ளபடியே எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். அதே போல் நம்முடைய ஐயா பாபா செல்லதுரை அவர்கள் சொன்னார், நான் திமுக இல்லை, ஆனால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறத பார்க்கும்போது எனக்கு இந்த அரசு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வமும் பாராட்டையும் அவர் சொன்னார். இது எல்லாமே முதலமைச்சர் அவரையே தான் சாரும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு ஆட்சி நடத்தும் போது ஒரு தலைவர் வெறும் ஓட்டுக்காக மட்டுமே ஆட்சி நடத்துறதில்ல, உள்ளபடியே அது அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். அதுபோல தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். அது ஏதோ ஒரு பக்கம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதை கொடுக்குறோம், நம்ம மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம், ஒரு பக்கம் விடியல் பயணம் கொடுக்குறோம், நிறைய வாக்குறுதிகளை நம்ம செஞ்சிடறோம். இது மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் உள்ளபடியே உண்மையான வளர்ச்சி, நல்லதொரு வாய்ப்பு, சிறந்த சுகாதாரம், அதே போல் அனைவருக்குமான கல்வி, இதில் எங்கேயுமே நோ காம்ப்ரமைஸ். ஏன்னா இந்த திராவிட மாடல் அமைச்சரவையில் நான் சுற்றுலாத்துறை அமைச்சராக நான் 1.5 வருஷம் இருந்தேன். அப்போ சுற்றுலா சார்ந்த பல்வேறு பணிகளை நான் முதலமைச்சர்கிட்ட சொல்லும்போது அதற்கு உடனே முக்கியத்துவம் கொடுத்து கூடுதல் நிதி கொடுத்து சுற்றுலாவை மேம்படுத்தினார். வனத்துறை அமைச்சராக நான் அவர்கிட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும்போது அதே போல் தான் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப் அது ரிலேட்டடான நிறைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை செஞ்சார். இன்றைக்கி ஆதி திராவிட துறையில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கூடுதல் நிதியை கொடுத்து ஆதி திராவிடர் மக்கள், பழங்குடியின மக்கள் மேம்படுறதுக்காக இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பல்வேறு பணிகளை செய்கிறார். அதில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி தான் இந்த ஆதி கலைக்கோள், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது. அதாவது எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கலாம், எல்லாருக்குமே ஸ்கில் இருக்கலாம், எல்லாருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், பட் அவங்களுக்கு தேவை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு சின்ன கதை, ஒரு பையன் ஒரு அப்பா கிட்ட போய் கேட்குறான், எனக்கு உங்கள் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. உடனே அவங்க அப்பா சொன்னார், நீ தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு வைப்பேன் அப்படின்னார். என்ன டெஸ்ட்டு அப்படின்னா, நீ வா, களத்துக்கு வா, ஃபீல்டுக்கு வா அப்படின்னார். நான் உனக்கு மாட்டை திறந்து விடுவேன், அந்த மாட்டோட வாழை நீ பிடிச்சா நான் உனக்கு என் பொண்ணை தரேன் அப்படின்ட்டார். சரி, நான் ரெடி அப்படின்ட்டாப்புல. உடனே அங்கே இருக்கிற அந்த களத்துக்கு போனோடனே மாடை திறந்து விட சொல்கிறார். மாடை திறந்து விட்டோன்னே அந்த பையன் பார்க்குறான், அந்த மாடு வருது வெளியில், ஒரு பெரிய மாடாக இருக்குது, பெரிய கொம்பாக இருக்குது. அவர் சொல்கிறார், அந்த கண்டிஷன் முன்னாடி நான் 3 மாடை திறந்து விடுவேன், நீ அதில் ஏதாவது ஒரு மாடை பிடிக்கணும்னு சொன்னதுனால
மாடை பார்த்தோன்னே இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, இது முட்டி நம்மளை கொன்றும், இந்த மாடை விட்டுருவோம், 2வது மாடை பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாடை விட்டுறான். 2வது மாடை திறந்து விடுறாப்புல. 2வது மாடை திறந்து விட்டா அது இதை விட பெருசாக இருக்குது. இதுக்கு மாடையே பிடிச்சிருக்கலாம் போலயே, சரி விட 3வது மாடை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் காத்திருக்கிறான். சரி 2வது மாடு போயிடுச்சு. 3வது மாடு பார்க்குறான். 3வது மாடு ஒரு குட்டி மாடாக வருது. எப்பா இதுதான் நம்மளுக்கு சரியான மாடு, இந்த மாட்டோட வாழை பிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம், இது மூலிமா பொண்ணை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். பார்க்குறான், மாடு வருது, பிடிக்கலான்னு பின்னாடி போகும்போது அந்த மாட்டுக்கு வாழை காணும். ஐயையோ, இதுக்கு உளுந்து பிறண்டாச்சும் 2 மாடு வாழையாச்சும் பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறான். இன்றைக்கி அந்த 3 மாடையும் தவற விட்டான், அந்த பொண்ணை தவற விட்டான். அதனால் வரும்போதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதே அதை பயன்படுத்திக்கணும். இன்றைக்கி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சியாக தான் இந்த ஆதி கலைக்கோள் பட்டறை உங்களுக்கு விளங்கி கொண்டிருக்கு. இது மூலியமாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் உங்களுக்கு கொடுக்கல, அதில் பயிற்சியும் கொடுத்து அடுத்து நீங்கள் அதுலேயே நம்முடைய துறை செயலாளர்கள் சொன்னாங்க, இதை விட்டுறாதீங்க அப்படின்னு. ஏன்னா கலை என்பது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. நான் மைம் கோபி சார்கிட்ட நான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். வி ஹேட் அ லைட்டர் மொமெண்ட் ஒரு 1/2 hour. இப்போ பேசும்போது நிறைய கருத்துக்களை சொன்னார். நான் தியேட்டர்லேருந்து வந்தேன் சார் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் மூவிஸ்குள்ளே வந்தேன். அப்போ பேசும்போது நிறைய கருத்துக்களை பகிர்ந்தார். அப்போ நானும் சொன்னேன், சார் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கலை இருக்குது, அதனால தான் ஒரு பாட்டை ரசிக்கிறோம், படத்தை ரொம்ப ரசிக்கிறோம், கொண்டாடுறோம், அதில் நடித்தவங்க எல்லாத்தையும். இன்றைக்கி இந்த கலை என்பது எல்லாத்துக்குள்ளே எல்லாட்டும் இருந்தாலும் அடுத்த கட்ட வாழ்க்கையில் நம்ம அடுத்தடுத்து நம்ம போகும்போது அவங்களுடைய தேவைகள், அதே போல் அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் கெரியர் அப்படியே மாறி போயிடுது. ஆனால் அந்த கலையை, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த கலையை அடுத்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக, அது ஒரு ஸ்கில்லாக அதை மாற்றி அதில் ஒரு பயனியராக க்ரியேட் பண்ணுறது ஒரு சில பேர் தான். இன்றைக்கி அதை தான் நம்முடைய துறை செயலாளர்கள் அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க, இதை விட்டுறாதீங்க, இதை பிடிச்சிட்டு தொடர்ந்து நீங்கள் அதிலே நீங்கள் பயிற்சி செஞ்சு நீங்கள் உள்ளபடி இன்னும் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறதுக்காக தான் சொன்னார். அந்த நபர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அறிவிப்பை நான் வச்சுருக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த பயிற்சி பட்டறையில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்துக்கிட்டீங்க. இந்த கலந்துக்கிட்ட நபர்களுக்கு அதில் நாட்டுப்புற கலையில் கலந்துக்கிட்டு சிறப்பாக தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்திய சிறந்த 10 பேருக்கு, அதே போல் நாடக கலையில் விளங்கிய சிறந்த 10 பேருக்கு, இலக்கிய கலையில் சிறந்த 10 பேருக்கு, காட்சி கலையில் சிறந்த 10 பேருக்கு என மொத்தம் 40 பேருக்கு 2 மாதம் இன்டர்ன்ஷிப்பாக ஒரு மாதத்துக்கு 10,000 நம்முடைய அரசு சார்பாக வழங்கப்படும் என்கின்ற இந்த அறிவிப்பை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல பெருமை அடைகிறேன். அதனால் இதில் ஏற்கனவே சிறந்து விளங்கிய அந்த 40 நபர்கள் தயாராக இருக்க. கண்டிப்பாக இதில் அடுத்த கட்டமாக உங்களை இன்னும் ஊக்கப்படுத்துறதுக்காக அரசும் துறையும் தயாராக இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு மிகப்பெரிய பெருமையை நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நம்மளுக்கு சேர்த்திருக்கிறார். நான் சொன்னபடி இந்த நிகழ்ச்சிக்கு அவர் கலந்துக்கிட்டு உள்ளபடியே கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் அவர் அந்த ஸ்டால்ஸில் வச்சுருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் மூழ்கிட்டார். நேரம் போகிறதே அவருக்கு தெரியல. அடுத்த 1 மணி நேரத்தில் அவருக்கு நம்முடைய முதலமைச்சரோட நிகழ்ச்சி. ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இங்கே இருக்கிற அந்த இசைக்கருவிகளில் அவரே தொட்டு அதை ஃபீல் பண்ணி வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்தளவுக்கு இந்த நிகழ்ச்சியில் மூழ்கிட்டார். இன்றைக்கி அவரும் கலந்துக்கிட்டு பெருமை சேர்த்திருக்கிறார். ஆகையால் இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி 3 நாள் உள்ளபடியே மிக சிறப்பாக அமைவதற்காக காரணமாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய அனைவரின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.